எல்லாருக்கும் வணக்கம். நான் மேலும் மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட ஃபிசியோதெரபிஸ்ட் கவியரசு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தெரபேண்ட் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறது என்னென்னா, தெரபேண்டை யூஸ் பண்ணி அப்பர் பாடிக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ராப்ளத்துக்கு எப்படியெல்லாம் தெரபேண்டை யூஸ் பண்ணலாம், தெரபேண்டை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அண்டு பிரச்சனை வராமல் எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்ரீ எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணணும். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் உங்களோட ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் எல்லாம் ஒரு வார்ம் அப் ஆகிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். ஸோ அஸ் யூஸ்வல் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களோட கையை அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், இதுதான் மூமெண்ட்ஸு. இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டோட யூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். உங்களோட பேண்டை உங்கள் காலுக்கு கீழே போட்டுட்டு அதை நீங்கள் லைட்டாக ஒரு டைட்டன் பண்ணிக்கலாம். சேம் டைம் குட் 1 2 3 4. இதுதான் உங்களோட ஷோல்டரோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ செகண்ட் என்ன பண்ணணும், அதே எக்ஸசைஸ் தான், சேம் பேட்டர்ன் தான். உங்களோட தெரபேண்டை கீழே மிதிச்சிடுறீங்க, சேம் டைம் சைடில். ஸோ இதில் 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் கரெக்டாக. 1 2 3 4. ஸோ இது உங்களோட ஷோல்டரோட செகண்ட் தெரபேண்ட் எக்ஸசைஸ். ஸோ தேர்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட 2 ஷோல்டர்லேயும் பிக்கஸ்ட் மேஜர் மசிலான உங்களோட டெல்டாய்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஹிட் எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் தெரபேண்டோட சென்டர் பிளேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு சேம் டைம் உங்களோட காலை வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிங்க. ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஷோல்டர் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த 0 to 90 இதை நீங்கள் கண்டினியூவாக ஒரு 12 ரெப்படிஷன்ஸ், 1 2 3 4 5. திஸ் இஸ் உங்களோட ஷோல்டரோட ஃப்ரீ எக்ஸசைஸ் அண்டு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட எல்போவை எப்படி ரெசிஸ்டன்ட் பேண்ட் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேம் நீங்கள் ஷோல்டரில் பண்ணால் லாஸ்ட் பொசிஷன் தான். உங்களோட தெரபேண்டோட மிட் பாயிண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட கை ரெண்டையும் உங்கள் உடம்போடு ஒட்டி வச்சுக்கணும். சேம் லைக் பொசிஷன் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6. ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே. நீங்கள் இந்த தெரபேண்ட் வச்சுட்டு ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஜிம்முக்கு போகிற அளவுக்கான எஃபெக்டிவாக நீங்கள் இதில் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் எல்போவை ட்ரெயின் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரிஸ்ட்டை எப்படி நீங்கள் இந்த தெரபேண்டில் ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் வெரி சிம்பிள். ரிஸ்ட்டையும் அண்ட் உங்களோட ஃபோராமையும் எப்படி ஒரே பொசிஷனில் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட தெரபேண்டை சேம் நீங்கள் டவுன்வர்ட் போட்டுட்டு உங்களோட லெஃப்ட் ஆர் ரைட் லெக்கில் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட கையை 90 டிகிரி உங்களுக்கு நேராக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு லைக் இது உங்களோட ஃபோராம் மசில்ஸை ஈஸியஸ்ட் வேயாக ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு 12 அகைன் நீங்கள் உங்களோட ஹேண்டை அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃப்ளெக்ஷன் லைக் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஃபோராம் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ இதை கண்டினியூவாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது உங்களோட பெயின் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு டென்னிஸ் எல்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இதை நீங்கள் பண்ணும்போது பெயின் இருக்கிற மாதிரி இனிஷியேட் ஸ்டேஜில் தெரியும். பட் கொஞ்சம் ஒரு டே பை டே நீங்கள் மூவ் பண்ண இது டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 தான் மேஜர். லைக் உங்களோட ஷோல்டர், எல்போ, ஃபோராம் அண்ட் ரிஸ்ட்டு நீங்கள் ஃபோராம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த தெரபேண்டை வச்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களோட அப்பர் பாடியை ஈஸியாக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். உங்களோட ஆர்த்தோ ரிலேட்டட் அண்ட் மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம்லேருந்து ஈஸியாகவும் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தெரபேண்ட் வச்சுட்டு எப்படியெல்லாம் நம்மளோட லோவர் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ லோவர் பாடியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிப்பு. ஸோ ஹிப்பை எப்படியெல்லாம் தெரபேண்ட் வச்சுட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், ஹிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் உங்களோட ஹிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தெரபேண்டை உங்களோட கால் ரெண்டையும் ஒட்டி வச்சுட்டு ஒரு நாட் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த நாட் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, லைக் ஓரபிள் ஃப்ரீயபிளாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஷனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். காலில் ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களோட காலை முட்டி மடக்காமல் இந்த மாதிரி தூக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ஹிப் ஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ 1 2 3 4 5. ஸோ எண்ட் ஆஃப் த 5ல் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டிங். 1 2 3
4 5 குட். ஸோ இந்த ஹோல்டிங் பண்ணும்போது ஈஸியஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஷனோட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ செகண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போட அப்டெக்ஷன் அண்ட் அடெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஷோல்டர் அப்டெக்டை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைக் சேம் நீங்கள் காலில் அந்த நாட் போட்டு கட்டினதோட இந்த சைட் லைனில் ரைஸ் பண்ண போகிறீங்க. திஸ் இஸ் 1 2 3 4 5. ஸோ சேம் ஆஃப்டர் 5 நீங்கள் ரெப்படிஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 1 2 3 4 5. இதே மாதிரி உங்களோட ரைட் பண்ணும்போது நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயினாக உங்களோட ஹிப்போட அப்டெக்டர்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ சியாட்டிக்கா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி க்ளூட்டியல் ரீஜனில் அந்த பட் ரீஜனில் நல்லாவே வலி தெரியும். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிப்போட அப்டெக்ஷனுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணு பார்த்தோம். ஸோ இப்போ ஹிப்போட இன்னர் தைஸ் அதாவது அடெக்ஷன் சொல்கிற மூமெண்ட்டை எப்படியெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கம்பல்சரி உங்களுக்கு இந்த அடெக்ஷனுக்கு ஒரு பில்லோ மட்டும் போதும். ஸோ இந்த பில்லோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி உங்களோட அடெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஹிப் அடெக்ஷனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷனை மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் காலை ஒரு 90லேருந்து 100 டிகிரிஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைம் எவ்வளோ தூரம் உங்களால் உங்களோட காலை அகலமாக விரித்து வைக்க முடியுதை விரிச்சிட்டு சேம் டைம் அதில் ஒரு ஃப்ளெக்சிபிளான பில்லோவை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை கண்ட்ராக்ட் பண்ணுறீங்க. எஸ் 1 2 3 4 5. லாஸ்ட்டு 5 எண்ட் ஆஃப் த செஷனில் அந்த 5 செகண்ட்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணு கண்டினியூஸாக 1 2 3 4 5 அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இது உங்களோட ஹிப் அடக்டர்ஸை ஈஸியஸ்ட் வே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட தெராபேண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட நீயை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீ அப்படிங்கிற போது நம்மளோட அரவுண்டு இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் இது ரெண்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ சேம் உங்களோட தெராபேண்டில் சென்டர் பார்ட் எடுத்துக்கிறீங்க. சென்டர் பார்ட்டை இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ரைட் ஆர் லெஃப்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ரைட்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படின்னா லைக் உங்களோட தம்பு வச்சு நல்லாவே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறீங்க. எஸ் குட். 1 2 3 4 5. ஸோ அகெயின் ரிலாக்ஸ். அகெயின் ஒரு 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இமீடியட்டாக குட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஸோ சேம் நம்மளோட நீக்கு அது பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸசைஸ் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிங் அதாவது சேர் ஆர் எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம். தெராபேண்ட் வச்சுட்டு ஒரு நாட்டு 2 காலையும் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம், ஓரளவு ஃப்ரீயபிள் இருக்கணும். இந்த லெவல் ஃப்ரீயபிள் இருக்கிற அளவுக்கு கட்டிட்டு உங்களோட கால் 2 மடக்கி வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட்டை சப்போர்ட்டிவாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். எஸ் 1 2 3 4 5. ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5. சேம் அதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவ் லெக்ஸ். குட். 1 2 3 4 5. அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் ஹோல்டிங். இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீ ஆர்ஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹை வால்யூமில் பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு பம்பிங் கிடைக்கும். ஸோ ஈஸியஸ்ட் வேவாக நீங்கள் அந்த பெயின்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா நம்மளோட ஆங்கிள் ஜாயிண்ட் எப்படி நம்மளோட தெராபேண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஆங்கிளை எப்படி நம்மளோட தெராபேண்டை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ தெராபேண்டை உங்களோட ஆங்கிளோட டோ ரீஜனில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் உங்களோட ஆங்கிளை பேக்வேர்டு கொண்டு வரணும் கொண்டு வந்துக்கோங்க. அதே அளவுக்கு உங்களோட பேக்வேர்டும் டைட்டாக பண்ணிக்கணும். உங்களோட தெராபேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணணும். லைக் இந்த மாதிரி 1 2 3 4 5. ஸோ இது நாட் ஓன்லி ஆங்கிள் மட்டும் உங்களோட இதில் ட்ரெயின் பண்ணாது, சேம் டைம் உங்களோட காஃப் நல்லாவே ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த லெவலுக்கு உங்களோட ஆங்கிளை பேக்வேர்டாக கொண்டு வரீங்களோ சேம் டைம் எந்த லெவலுக்கு நீங்கள் பேக்வேர்டாக பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். லைக் இதுதான் உங்களோட கரெக்டான ஆங்கிளோட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இதில் உங்களோட அதிகப்படியான காஃப் மட்டும்தான் அதிகமாக இதில் ஆக்ட் ஆகும்.
ஸோ ரொம்ப பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். ஸோ கண்டினியூவாக இதை நீங்கள் ஒரு 15 ரெப்படிஷன்ஸ், இதில் ஹோல்டிங் வேண்டாம். ஹோல்டிங் ஆகும்போது உங்களோட நர்வ் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதில் ஹோல்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி மூமெண்ட்ஸ் மட்டுமே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுதான் உங்களோட ஈஸியஸ்ட் வே டு உங்களோட ஆங்கிளையும் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகட்டும், ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும். சேம் டைம் உங்களுக்கு ஒரு கால்கேனியல் ஸ்பெர் ஒரு பிளான்டார் ஃபர்சிட்டிஸ் இருந்தால் கூட இது பெட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்க ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். தேங்க்யூ.